வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம முன்னோர்களோட ஆன்மாவுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு சடங்கு. அதுவும் ஒரு சித்தர் சொன்னது. சும்மா அல்ல, ஒரு ஜீவநாடி வாக்குல இருந்து கிடைச்ச ரகசியம் அது. வாங்க, இது என்னென்ன ஆழமா பார்க்கலாம். பார்த்தீங்களா இந்த வரிய? உடலில் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஆன்மாக்களை ஆற்றல் விட வேண்டும். அடேங்கப்பா, கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல? நம்ம உடம்புல ஆன்மா ஒட்டிட்டு இருக்கா, அதையே ஆத்துல விடணும். இந்த கேள்விகளுக்குள்ளதான் நம்மளோட இந்த முழு தேடலும் இருக்கு. சரி, இவ்ளோ ஆழமான ஒரு விஷயம் இது எங்க இருந்து வந்துச்சு, யார் இத சொன்னது, அது தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சடங்கோட அருமையே நமக்கு புரியும். வாங்க, இதோட மூலத்தை முதல்ல பாப்போம். இந்த வழிகாட்டுதல் நமக்கு கிடைச்சது வேற யார்கிட்டயும் இருந்து இல்ல, சித்தர் அகத்தியர்கிட்ட இருந்து. அதுவும் 1999 ஒரு ஜீவநாடி வாக்கு மூலமா சொல்லப்பட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏதோ கட்டுக்கதையோ கற்பனையோ கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு சித்தர் மூலமா நேரடியா வந்த ஒரு வழிகாட்டுதல். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஜீவநாடி வாக்குனா அப்படி என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு லைவான தீர்க்க தரிசனம் மாதிரி. சித்தர் பரம்பரையில ஒரு மீடியம் மூலமா தெய்வீக சக்தி நேரடியா பேசுறது தான் ஜீவநாடி. சோ இப்ப நம்ம பார்க்க போற இந்த சடங்கு நேரடியா வந்த ஒரு தெய்வீக கட்டளைன்னே சொல்லலாம். ஓகே, இந்த சடங்கு எதுக்காக? என்ன பிரச்சனைக்கு இது தீர்வு சொல்லுது? எதுக்காக நம்ம முன்னோர்களோட ஆன்மாவை நாம விடுவிக்கணும்? அந்த மூல காரணத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுதான் ஆன்ம துகள்கள். இதுதாங்க விஷயத்தோட மையமே. அந்த வாக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம முன்னோர்களோட ஆன்மாவோட சின்ன சின்ன துகள்கள் அது நம்ம உடம்போடவே ஒட்டிக்குதான். இது நமக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய பாரத்தை, ஒரு ஆன்மீக சுமைய நம்ம மேல ஏத்தி வச்சிடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம முன்னோர்களோட பாரத்தை நாமளும் சுமந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு சுமை இருக்குன்னா அதை இறக்கி வைக்க ஒரு வழி வேணும் இல்லையா? நல்ல வேளையா அந்த ஜீவநாடி வாக்கு அதுக்கு ஒரு அருமையான தீர்வையும் சொல்லுது. அதுதான் அமாவாசை அன்னைக்கு செய்யற ஒரு ரொம்ப சிம்பிளான சடங்கு. 100 சடங்கெல்லாம் கிடையாது. பல நாள் செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு சடங்கு, அவ்வளவுதான். இந்த தீர்வோட அழகே இதுதான். ரொம்ப சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா பிரச்சனைய அதோட ஆணிவேர்ல இருந்தே சரி பண்ற வழி இது. ஆனா அந்த ஒரு நாள் ரொம்ப முக்கியம். அது சரியா தேர்ந்தெடுக்கணும். அதுதான் அமாவாசை. ஏன் அமாவாசை? ஏன்னா வானத்துல நிலாவே இல்லாத அந்த நாள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத முன்னோர்களோட தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப சக்தியான நாள்னு நம்ம பாரம்பரியத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த சடங்குக்கு அமாவாசையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அந்த சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டை எப்படி செய்யறது? அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துரலாம். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் ரொம்ப சிம்பிளான இயற்கையான விஷயங்கள் தான். முதல்ல ஒரு ஆறு இல்லனா கடல் மாதிரி ஓடுற தண்ணி இருக்கிற இடம் வேணும். விளக்கேத்துறதுக்கு நம்ம காய்கறி, பழங்களை தான் பயன்படுத்த போறோம். உதாரணத்துக்கு பூசணி, எலுமிச்சை, பாகற்காய் கூட பயன்படுத்தலாம். அதுக்குள்ள எண்ணெய் ஊத்தி சில குறிப்பிட்ட மூலிகைகளையும் சேர்த்து தீபம் ஏத்தணும். செய்முறை ரொம்பவே சுலபம். அமாவாசை அன்னைக்கு ஒரு ஆறுக்கோ கடற்கரைக்கோ போங்க. அங்க ஒரு பழத்தை எடுத்து அதை நல்லா குடைஞ்சு ஒரு விளக்கு மாதிரி ஆக்கிக்கோங்க. அதுல எண்ணெய், மூலிகையெல்லாம் சேர்த்து திரி போட்டு தீபம் ஏத்துங்க. கடைசியா அந்த தீபத்தை மெதுவா தண்ணியில விட்டுடுங்க. அவ்வளவுதான். பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளவு இயல்பா எளிமையா இருக்கு. சரி, இந்த சிம்பிளான சடங்கு செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப என்ன நடக்கும்? இதோட பலன் என்னன்னு அந்த ஜீவநாடி வாக்கு சொல்லுது. வாங்க, இந்த சடங்கோட பவர்ஃபுல்லான விளைவுகளை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த சடங்கோட தத்துவமே இங்கதான் இருக்கு. நாம அந்த விளக்க தண்ணியில விடும்போது அது சும்மா ஒரு விளக்கா மிதந்து போகல. அது ஒரு மேக்னெட் மாதிரி, ஆமா, ஒரு காந்தம் மாதிரி நம்ம உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற முன்னோர்களோட ஆன்ம துகள்களை தம்பக்கம் இழுத்து தன்னோடைய கூட்டிட்டு போயிடுது. இது அந்த ஜீவநாடி வாக்கு இன்னும் எவ்வளவு அழுத்தமா சொல்லுது பாருங்க. நிச்சயம் தன்னில் கூட பிடுங்கிச் செல்லும் என்பேன். அந்த பிடுங்கிச் செல்லுன்ற வார்த்தைய கவனிங்க. சும்மா தட்டி விடுறதில்ல, வேரோட பிடுங்கி எரியற மாதிரி அந்த ஆன்ம சுமைகளை அடியோட நீக்கிடும்னு ஒரு பெரிய உத்தரவாதம் கொடுக்குது. நம்ம முன்னோர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது ஒரு பக்கம். ஆனா இந்த சடங்கு செய்யற நமக்கும் ஒரு போனஸ் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த சடங்கு செய்யறது மூலமா நம்மளோட பாவங்களும் கரையும்னு அந்த வாக்கு சொல்லுது. அப்போ இது முன்னோர்களுக்கானது மட்டும் இல்ல, நமக்கான ஒரு செல்ஃப் கிளீனிங் ப்ராசஸ் கூட. இப்போ இந்த முழு விஷயத்தையும் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. நம்பிக்கையோடவும் ஒரு நல்ல நோக்கத்தோடும் செய்யற ஒரே ஒரு சின்ன செயலுக்கு
தலைமுறையா வர்ற சுமங்கள தீர்க்கிற அளவுக்கு சக்தி இருக்குமா? ஒரு சின்ன அகழ்விளக்கு இவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இதற்கான பதில நீங்க தான் உங்களுக்குள்ள தேடணும்.